இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஷர்ட்டில் எப்படி எம்ப்ராய்டரி டிசைன் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது, ட்ராயிங் எப்படி ஆர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் பண்ணுறது. இப்போ நான் ஒரு ஷர்ட்டோட ஃப்ரண்ட் வியூலையும் பாக்கெட்லேயும் காலர்லேயும் வந்து எப்படி நம்ம டிசைன் வந்து வரையலாம் அப்படிங்கிறத பற்றி. டிசைன் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் அது நம்ம ஸ்டிச்சஸ்க்கு எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த அந்த இது டிசைன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஷர்ட்டில் வந்து டிசைன் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் ஷர்ட்டு, சில்ட்ரன்ஸோட ஒரு ஷர்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து நர்சரி டிசைன் தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். நர்சரி டிசைன்னால் அந்த கார்ட்டூன் நம்ம பண்ணுறோம், கார்ட்டூன் பார்க்குறோம், அதுதான் நர்சரி டிசைன். அதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம ஷர்ட்டில் அதோட அவங்க ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் பண்ணுவோம். இப்போ நம்ம பாருங்கள், நான் ஒரு நர்சரி டிசைன் வந்து ஒரு ஷர்ட்லேயும் பண்ணி காமிக்கிறேன். ஷர்ட்டில் நர்சரி டிசைன். இப்போ நம்ம ஒரு ஷர்ட்டு மத்தியில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு 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 ஷர்ட்டில் நம்ம டிசைன் பண்ணுறோன்னா அந்த ஷர்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவை ட்ரா பண்ணி வரைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் டிசைன் வந்து டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பண்ணவே முடியாது. நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் போட்டு அது கரெக்டாக பக்காவாக வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஷர்ட் கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு ஷர்ட்குள்ளே எப்படி டிசைன் பண்ணுறது, எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ரஃப்பாக வந்து நான் ஒரு ஷர்ட் வந்து நான் பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ரஃப்பாக வந்து ஒரு ஷர்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதில் வந்து நான் ஒரு நர்சரி டிசைன் வந்து நான் ஷர்ட்டில் இது ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் பாருங்க. ஹேண்ட்லேயே நான் ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போடுறேன். ஹேண்ட் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். சர்க்கிளில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் காது,
இப்போ நான் வந்துட்டு ஒரு மிக்கி மவுஸ் தான் நான் இப்போது மிக்கி மவுஸோட ஹெட்பாட் தான் நான் இப்போது மிக்கி மவுஸோட ஹெட்பாட் தான் நான் இப்போ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து மிக்கி மவுஸோட ஹெட்பாட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இப்போ வந்து ஐஸ் வரைகிறேன். ஐஸ் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு மிக்கி மவுஸோட ஹெட்பாட் தான் நான் இப்போ நர்சரி டிசைனாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து இதை இப்போ ஷர்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து நர்சரி டிசைன் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாக்கெட்லேயே சேம் இதே பண்ணிக்கலாம். இப்போ காலரில் வந்துட்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம காலரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலரில் எப்படி பண்ணோம் அப்படின்னா, எனக்கு சின்ன சின்ன ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். ஒரு சின்ன சின்ன சர்க்கிள் போட்டுக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிவிட்டு காலரில் நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவே வந்துட்டு நம்ம ஒரு பாக்கெட்டில் பண்ணணும் அப்படின்னா, பாக்கெட்டில் என்ன மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் பாக்கெட்டில் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நர்சரி டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் பாக்கெட் பண்ணேன். இப்போ நான் பாக்கெட் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம ஒரு டிசைன் எப்படி நர்சரி டிசைன் பண்ண போகிறோம்னா, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்ட்டூன் டிசைன்ஸ் இந்த மாதிரி நம்ம நமக்கு என்ன மாதிரி
கார்ட்டூன் டிசைன்ஸ், நர்சரி டிசைன்ஸ் நமக்கு தெரியுமோ பண்ண முடியுமோ அது எந்த டிசைன் வேணாலும் நம்ம பண்ணி என்ன எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வேணாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நர்சரி டிசைன் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு ரேபிட் தான், ப்ளஸ் கார்ட்டூன் ரேபிட். அது நம்ம பேக்கெட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் என்ன நர்சரி டிசைன் என்ன கார்ட்டூன் வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மிக்கி மவுஸோட ஹெட் பார்ட் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு காலருக்காக நான் இது போட்டிருக்கேன் அந்த டிசைன். இன்றைக்கி நம்ம நர்சரி எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி கிளாஸ் ஓவர். தேங்க்யூ ஆல். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.